தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு முடிவடைந்து புத்தாண்டு வரப்போகிறது. புத்தாண்டுனா ஆங்கில புத்தாண்டு வரப்போகிறது. புத்தாண்டுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரங்கராஜன் நரசிம்மன், ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள், அவர் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளையும் கிட்டத்தட்ட 7 வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்திலும் அவர் பிணை வாங்கிவிட்டார். ஸோ, அவர் எந்த நேரத்திலும் அவர் விடுதலை செய்யப்படலாம். வெறும் ஃபார்மாலிட்டீஸ் மட்டும் தான். நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு அந்த பிணை ஆணை அப்படின்றது நான் சிறையில இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பிணை ஆணை அப்படின்றது அ ஃபிசிக்கலா, அதாவது அந்த ஆணையை நகலை கொண்டு போய் அவரிடம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவங்க குடுப்பாங்க. ஆனா வெளியே விடுவாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை நான் அறிந்த வரையில் என்னன்னா, இமெயில் அனுப்பிட்டாலே அவங்க அதை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, மின்னஞ்சல் மூலமாக அதை அனுப்பியிருக்கிறார்கள். அதை அனுப்பியிருக்கின்ற காரணத்தினால, அதாவது கடைசி கேஸ் ஸ்ரீரங்கத்தில போடப்பட்ட வழக்கு. திருவரங்கத்தில போடப்பட்ட அந்த வழக்கிலும் அவருக்கு பிணை கிடைத்துவிட்ட நிலையில, அதுவும் மின்னஞ்சல் அவருக்கு அந்த புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டு விட்டது. ஸோ, எந்த நேரத்திலும் அவர் விடுதலை ஆகலாம். ஒண்ணு இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் விடுதலை ஆகலாம். இந்த 7 வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்க, முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்குகள் என்பதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வழக்குகள் சாராம்சங்களும் கிடையாது. இவை நீதிமன்றத்தில் நிற்கவும் நிற்காது அப்படின்றத தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அப்படியான ஒரு சூழல்ல தனிப்பட்ட விதத்தில அவர் மீது காழ்ப்பின் காரணமாக சிறையிலயும் பார்த்தீங்கன்னாக்க, சிறையில அவர் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்லாம் நான் சொல்ல போறதில்ல. ஆனால் சிறையில் அவருக்கு என்று ஒரு சில அ சடங்குகள் அவர் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அதுபோன்ற சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு கூட அ சொல்லணும்னாக்கா, அவருடைய திருமண் தரிக்க வேண்டும் என்றால், அதற்கான அந்த பொருட்கள், இது மாதிரியான விஷயங்கள் கூட அவருக்கு கொடுப்பதை மறுத்துவிட்டனர் அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. அது மட்டும் இல்லாம, உணவே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சடங்குகளை செய்யாமல் நான் உணவு அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த அ கைதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் அலக்கழிக்கப்பட்டார். இங்கேருந்து தூத்துக்குடி கூட்டு போறது, ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டு போறது, ஒரு நாள் மதுரைக்கு கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக கூட்டிச் சென்று அவர் அலைக்கழிக்கப்பட்டார். அந்த பல நீதிமன்றங்கள்ல பார்த்தீங்கன்னா, எப்ப ஆஜர்படுத்த போறாங்கன்றத கூட அவங்களோட அ வழக்கறிஞர்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க. எங்க அவங்க பிணைய உடனே வாங்கிடுவாங்களோ அப்படின்றதுனால தெரிவிக்காம திடீரென்று ஆஜர்படுத்துவார்கள். ஆனாலும் கூட அந்த மாதிரி திடீரென்று படுத்தக்கூடிய சூழல்லயும் அவரே போய் அந்த வழக்குகளுக்கு வாதாடி இருக்கிறார். தன்னுடைய வழக்கை தானே வாதாடி இருக்கிறார். அப்படி வாதாடியும் அவர் பிணை பெற்றிருக்கிறார். ரிமாண்ட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் கேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ரிமாண்ட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இவரை நீதிமன்ற காவலில் அனுப்புவதில் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று நீதிமன்றமே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அரங்கேறி இருக்கிறது. ஸோ, இதிலேருந்து நாம புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, நெஞ்சுரத்துடன் இந்த விவகாரங்களை அவர் அணுகியிருக்கிறார். இந்த வழக்குகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் எந்த சமரசமும் அவர் செய்யவில்லை. நெறைய பேர் கால் பண்ணி, இந்த அவர் அவர் கொஞ்சம் சமரசமா போனா சரியா இருக்குமே, கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்லாம் சொன்னபொழுது கூட, அவர் சார்பாகவே நான் சொல்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாமலேயே நான் சொல்றேன். கண்டிப்பா அவர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். எந்த சமரசத்திற்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். அப்படின்றது நான் தெரிவிச்சேன். அதே தான் அவரும் பின்பற்றினார். கடைசி வரைக்கும் எந்த இடத்திலும் அவர் மனம் உடையல, மனம் கலங்கல, எதுவுமே இல்ல. நான் என்னுடைய பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இதத்தான் அவர் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கேற்ப இந்த வழக்குகளை எல்லாம் அவர் பிணை பெற்று, இப்ப இந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்த சந்திக்க போறாருன்னு வைங்க. அதை விட சுவாரஸ்யமாக நான் கவனிக்கப் போவது என்ன அப்படின்னா, நான் கவனிக்க விரும்புவது என்ன அப்படின்னா, இப்போ யார் யாரெல்லாம் அந்த ஆட்டத்தை ஆடினார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர் பதிலளிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஸோ, அவர் பாணியிலேயே அவர் அதுக்கு பதிலளிப்பார் அப்படின்றது தான். இதில நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் சாக்கு என்று அவரை பற்றி அவதூறுகளை பரப்புவது அப்படின்றத துஷ்யந்த் ஸ்ரீதர் போன்றவர்கள், அதுவும் பொய்களை பரப்புவது அப்படின்றதை அவர்கள் செய்தார்கள் என்பது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் போன்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மறுபக்கம் இருக்குமா அப்படின்றதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. அ ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டு. ஸோ, இவங்க எல்லாருமே ஐ திங்க் ஜெயந்தி சாரநாதனா, ஜெயஸ்ரீ சாரநாதனும் அவங்க, அப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை பற்றி அவதூறுகளை பரப்பி, அவர் ஏதோ எல்லோரையும் ஆபாசமாக பேசினார் என்றெல்லாம் தவறான குற்றச்சாட்டுக்களை வைத்து, அவர் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர். அது நானாக இருந்தாலும் அவர் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர் தான்.
இப்ப என்கிட்டயே பேசும்பொழுது சில கருத்து பரிமாற்றங்கள் வரும். சில கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள்லயே அவர் வந்து வெளிப்படையா சொல்லுவார். ஆனால் அதை ஆபாசமாக அப்படின்னு சித்தரித்தது வந்து இந்த கும்பல். இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், அவர் நிரந்தரமாக சிறையில் இருப்பார் என்று. இல்லை. அது மட்டும் இல்லாம, இவர்கள் வந்து ராமாயண கதா க க காலட்சேபமா இருக்கட்டும், இல்ல ஜெயஸ்ரீ சாரநாதன் போன்றவர்கள் ராமருடைய வயதை கணிக்கிறேன் என்று கிளம்பியதாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆராய்ச்சி. இதுக்கெல்லாம் நான் வந்து இந்த ஆராய்ச்சி சரி, தவறு அப்படின்றது வேற ஒரு விவாதம். ஆனால் அவர்கள் அதற்கான உழைப்பை போட்டிருக்கிறார்கள். அந்த உழைப்பை நான் மதிக்கிறேன் உள்ளபடியே. அதே சமயத்தில தங்களிடமிருந்து கருத்தியல் ரீதியாக வேறுபடுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக, அவர் மீது வன்மத்தை கக்குவது அப்படின்றதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதாவது பொதுவில் வந்து தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போலவும், மற்றவர்கள் எல்லாம் அது ரங்கராஜ நரசிம்மன் இருப்பதிலேயே மோசமானவர் போலவும் சித்தரிப்பதற்கு இந்த இந்த விஷயத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஒருவர் வீழ்ந்திருக்கும் பொழுது, அல்லது அடிபட்டிருக்கும் பொழுது அவரை அடிக்க முனைவது அப்படின்றது கேவலமான விஷயம். அது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் கேவலமானவர்களே. அவர்கள் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதிகளாக தங்களை காண்பித்துக் கொண்டாலும், அவர்களும் சிறுமதி கொண்டவர்கள் அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய செயல்பாடுகளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மொத்தத்தில ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய விடுதலை, அதாவது விடுதலை என்பதை விட பிணையில் விடுதலை அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா வழக்கிலிருந்து அவர் விடுதலை ஆகும்போது தான் மொத்தத்தில் விடுதலைன்னு எடுத்துக்கலாம். பிணையில் விடுதலை அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதாவது பிரச்சனை என்பதை அவர் தேடி போறது தான். அதாவது அவரே போய் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகள், அவர் தவறு என்று நினைக்கக்கூடியது, அவையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய தன்மை கொண்டவர். அப்படியானவர் இனியாவது அவருக்காக யார் இருக்கிறார்கள், அவருக்கு யார் துணை நின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு, பாத்திரமறிந்து பிச்சை போடணும் அப்படின்றது நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு ஆதரவு அளிக்கலாம், யாருக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்பதனை அவருடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். அதையெல்லாம் அவர் அசை போட்டு பார்ப்பார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஏன்னா என்னை விட அவர் அனுபவசாலி, வயதில் மூத்தவர், அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்க மாட்டாரா? கண்டிப்பாக கவனத்தில் கொள்வார் என்கிற நிலையில, சில புல்லுருவிகள் இப்போ திடீர்னு திரண்டு நானும் உங்களுக்காக பேசியிருக்கேன், நானும் உங்களுக்காக ஆதரவா பேசியிருக்கேன்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. ஆனா இவங்க எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, அவர் என்னதான் பேசியிருந்தாலும், அவர் இதையெல்லாம் பேசியிருந்தாலும், அவர் இப்படியெல்லாம் தவறாக பேசியிருந்தாலும், நான் வந்து அவரை ஆதரிப்பதில் தவறு இருக்க முடியுமா? இப்படின்லாம் தான் சப்பை கட்டினார்கள். நேரடியாக, தெளிவாக, இல்லை, அவருடைய கைது அயோக்கியத்தனம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு வாய் வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த நிலையிலும் அவரை ஆதரித்தவர்கள், அவருக்கு துணை நின்றவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் பெருமையாக சொல்கிறோம், அவருக்கு துணை நின்றோம், நிற்போம். அந்த வகையிலே அவரை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.